வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். டுடே ஸ்பெஷல் வெள்ளை பட்டாணி கிரேவி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெள்ளை பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை பட்டாணியை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்ட பிறகு அதை குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் தண்ணியும் சேர்த்துட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, சிறிதளவு புதினா இலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் சீரகம், சிறிய பட்டை, 2 லவங்கம், சின்ன துண்டு அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி மொக்கு, 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு எண்ணெய். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள்லாம் போட்டு லேசாக வறுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாவையும் சிறிதளவு புதினாவையும் மிக்சியில் போட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலாம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெள்ளை பட்டாணி கிரேவியை நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் தொட்டுக்கலாம். வதங்கிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியையும் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு 1½ ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டுட்டு கிளறிக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வெள்ளை பட்டாணியை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். வெள்ளை பட்டாணியை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம். அதனால உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கிரேவி திக்காக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்குது. வெள்ளை பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிளறிக்கோங்க. இப்போது சிறிதளவு கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான வெள்ளை பட்டாணி கிரேவி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.